சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற அந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேயர்களே, நம்ம ஆபிரகாம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். லோத்து எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் நம்ம கடந்த நிகழ்ச்சிகள்ல. இப்ப ஈசாக்க பத்தி நம்ம பார்த்துருக்கோம். முற்பிதாக்கள்ல வந்து ரொம்ப சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அதாவது அப்படி நம்ம கம்பேர் பண்ணி சொல்றப்ப சொன்னோம்னா, அது ஈசாக்குடைய வாழ்க்கையாக தான் இருக்கும். எனவே அந்த முற்பிதாக்களில் ஒருவரான ஈசாக்கை பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போலாம். திரு வெங்கடேசனோட நம்ம இணைந்து இந்த நிகழ்ச்சியை எதிர்கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம ஈசாக்கை பத்தி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லுவோம். சிலரை பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து ஈசாக்குடைய வாழ்க்கை இருந்து நம்ம சொல்லலாம். நடுவில் அவர் ஆபிரகாம், இங்கிட்ட வந்து யாக்கோபு, ஆபிரகாம் ஈசாக் அப்படின்னு வரப்ப அப்ப ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42வது வசனத்துல யாக்கோபு வந்து சொல்றாரு. என்ன சொல்லுவார்? தன்னுடைய மாமனார்கிட்ட, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பி விட்டுருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தன்னுடைய தேவன் யாருன்றதை அவர் வந்து பதிவு பண்றாரு அப்படின்னுட்டு. நிறைய இடத்துல நம்ம வந்து பைபிள்ல பாக்குறப்ப கூட ஆண்டவரே சொல்லுவார், நான் வந்து ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம், அந்த மூன்று மித முற்பிதாக்கள்ல அவரும் ஒரு முக்கியமானவர் தான். அதாவது நீங்க சொன்ன மாதிரி மற்ற முற்பிதாக்களை வந்து சில விஷயத்துக்கு இன்றைக்கு திருச்சபை எடுத்துன்னா சில விஷயத்துக்கு அவங்கள முன்மாதிரியா நம்ம வைக்க மாட்டோம். உதாரணத்துக்கு திருமண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஆபிரகாம் போல யாக்கோபை போல அப்படின்னு சொல்ல மாட்டோம். திருமணம்னாலே ஈசாக்கு ரெபேக்காள் அப்படின்னு நம்ம போயிடுவோம். இது ஒரு முக்கியமான இது. ஏன்னா அதை நம்ம வந்து எந்த இடத்துலயுமே வந்து அதை நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா ஈசாக்குக்கும் ரெபேக்காவும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்மாதிரி அப்படின்னு நம்ம இப்ப விசுவாசம்னா ஆபிரகாம்னு போவோம். அந்த ஃபேமிலி அப்படின்னா அது வந்து நம்ம ஈசாக்கு கிட்ட தான் நம்ம கத்துக்குவோம். ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 வயசு அவருக்கு திருமணம் ஆகிற போது அவ்வளவு பரிசுத்தமா அவர் தன்னை காத்துக்கிட்டு தன்னுடைய மனைவி வந்து யாருன்னு தெரியாது, எங்கிருந்தோ கூட்டிட்டு வராங்க. அதுக்கு பிறகுதான் அந்த அம்மாவும் அதே மாதிரிதான், யாருன்னு தெரியாது, கடவுளுடைய அழைப்பு, நம்ம சொந்தக்காரர் தான், அவ்வளவுதான் தெரியும், புறப்பட்டு வர்றாங்க. அப்போ ஈசாக்கு அப்படிங்கிற போதே அது வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு திருமண வாழ்க்கையில இணையக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னும் போது ஈசாக்கை முன்மாதிரியா காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் அப்படின்னு வேதம் வந்து அதை 2-3 இடத்துல அதை பயன்படுத்தி இருக்கு. ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி. அது மாதிரி நீங்க சொன்னது போல ஈசாக்கு வந்து ஒரு ரோல் மாடல், ஒரு நவீன கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ரோல் மாடலாக ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த. நிறைய பிரச்சனை அவருக்கும் வந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவர் வந்து ஒரு கடவுளுடைய பயபக்திக்குரியவராக, கடவுள் வந்து அவருக்கான பயபக்தி உடைய ஒரு தெய்வமாக ஆண்டவரை பின்பற்றுவதுல ஈசாக்கு ரொம்ப தெளிமையானவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த திருமணமே, அவரோட திருமணமே வந்து நம்ம முதல்ல இருந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்ப ஆபிரகாம் அங்க வந்துடுறாரு. ஏன்னா ஆபிரகாம் வந்து முதல்ல என்ன செய்யறாருன்னா, அந்த அவருக்கு 140 வயசு அந்த டைம்ல வந்து என்ன பண்றாரு, சாரால இறந்துட்டாங்க, ஐயோ நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணுமே அப்படின்னு பாக்குறாரு. கிட்டத்தட்ட அந்த காலத்துல 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து வேதாகம காலத்துல அப்படி எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் நல்ல ஏஜ்ல தான், நல்ல அனுபவமான ஏஜ்ல தான் அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், ஒரு 25 ஆகணும், 30 ஆகணும், அப்பதான் மேரேஜ் இயர் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து சரியா அந்த காலங்கள்ல வந்து பயன்படுத்திருக்காங்க. 37 வயசு 40 வயசும் போது, ஏன்னா அவங்க வாழ்ந்த காலம் கொஞ்சம் லேட் ஆனதுனால கூட அவங்க கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா அவருடைய அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வயது நம்ம பாக்குறோம், குறிப்பிட்ட அந்த வயதுல அவர் வந்து திருமணம் அந்த காரியங்கள்ல ஈடுபடுறத பாக்குறோம். அந்த 24வது அதிகாரம் ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது அங்க என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கிற 2வது வசனம், வீட்டில் உள்ள வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமா இருக்கிற தன் ஊழியக்காரனை நோக்கி அப்படிங்கிறார். பின்னாடி அவரோட பேர் எலியேசர் நம்ம பாக்குறோம். இது பொதுவா வந்து இதை வந்து ஒரு விதமான இதா சொல்லுவாங்க. அதாவது எலியேசர்னா ஹோலி ஸ்பிரிட், ஈசாக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு, ரெபேக்கால வந்து சபைக்கு அப்படின்லாம் ஒப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்படி வேணா சொல்றதுக்கு நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லையா. பட் நேரடியான பொருள்கள்ல எலியேசர் வந்து அந்த வீட்டினுடைய மூத்த நபராக இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இங்க வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆபிரகாம் இந்த கானானிய ஜனங்களுக்குள்ள நான் பெண் எடுக்காம என்னுடைய இனத்தார் இடத்துக்கு நான் பெண் எடுக்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நான் குடியிருக்கிற
கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கு போய் என் இனத்தாரிடத்துக்கு போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமா இருக்கிற கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை. அன்னைக்கு ஆக்சுவலா உடன்படிக்கை வந்து தொடை மேல கை வைப்பாங்க. அதாவது அந்த உயிர் நரம்பு மேல கை வச்சு உடன்படிக்கை பண்ணுவாங்க. அந்த உயிர் மேல ஆணை அப்படிங்கிறது தான் அதுக்கு. இந்த தொடை நரம்பு நம்ம யாக்கோபு கூட போராடின போது அது தொடை சந்து நரம்பை தொட்டாருன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து உயிர் நரம்புன்னு அந்த காலத்துல அவங்க நம்பினாங்க. அதுதான் உயிர் அப்படின்னு சொல்லி அதனால அது மேல கை வச்சுதான் அவங்க ஆணையிடுவாங்க. எப்படி நம்ம தலை மேல சத்தியம் பண்ணுவோம் பொதுவா தலை மேல, ஆனா அவங்க வந்து உயிர் மேல சத்தியம் பண்ணணும், ஜீவன் மேல சத்தியம் அப்படிங்கறதா அந்த காலத்தினுடைய அந்த சடங்கு. அதை வந்து அவர் கேட்கிறாரு, நீ ஏன் ஊருக்கு தான் போய் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன்னா வழியில வேற ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இங்க நிறைய பேரு என்ன இந்த இதை உதாரணத்தை நிறைய கிறிஸ்தவங்களும் கூட காமிக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாமே வந்து அவரோட இனத்துலதான் போய் கல்யாணம் பண்ண சொன்னாரு, அதனால நாங்க ஜாதி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ற மக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் கானானிய குமாரத்திகளை நான் எடுக்க மாட்டேன், என்னுடைய இனத்துக்கு போறேன்னு சொல்ற ரீசன் என்னன்னா, இப்ப இவர் வந்திருக்கிற இந்த ஊர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்குன்னா அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அதை தான் அவர் பார்க்கிறார். தவறான நிறைய பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு. நல்ல மனுஷங்க தான், ஆனா அதே நேரத்துல அவர்கள்ட்ட நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு. பாலியல் ஒழுக்க கேடுகள் அன்னைக்கு வந்து அவர் பார்க்கிறாரு. இதுக்கு நம்ம ஊர் பெட்டர்ன்னு நினைக்கிறார். நம்ம ஊர்ல வந்து இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப அவர் வந்து என்னுடைய இனத்தார் அனுப்பும் போது என்ன குறிப்பிட்ட சாதின்னு சொல்லி அனுப்பல. எங்க ஊர்ல போய் எங்க இனத்தார்ல இருந்து நீ எடுத்துட்டு வா, பெண்ணு எடுத்துட்டு வந்தான்னு சொல்றாரு ஒழிய, இந்த குறிப்பு நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான். இந்த இனத்துக்குள்ளதான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம், சாதிகளாக நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இனம்ன்ற அடிப்படையில எடுத்தா நம்ம எல்லாருமே ஒரே இனம் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம தென்னிந்தியாவில குறிப்பாக நம்ம எல்லாருமே ஒருவேளை ஆதி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டா கூட எல்லாருமே ஆதி தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க தான். அப்ப இனத்தாருக்குள்ளதான் பெண் எடுக்கணும்னா நம்ம தமிழ் இனத்துக்குள்ளதான் பெண் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை ஆபிரகாம் செஞ்ச மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஆதி தமிழ் இனத்துக்குள்ளதான் நான் பெண் எடுக்கணும், அதுதானே சரியா இருக்கும். நீங்க சொல்றபடி ஆபிரகாம் வந்து அவர் ஊருக்கு அனுப்பிச்சாரு, அவர் ஊர்ல இனத்துலதான் எடுக்க சொன்னாரு. ஆபிரகாம் வந்து சொந்தக்காரங்க பேர்லாம் சொல்லி அனுப்பல, எங்க ஊர்ல எங்க இனத்தார்கிட்ட போய் பெண் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னாரு ஒழிய, அன்எக்ஸ்பெக்டடா அங்க போய் அவர் பார்த்தது வந்து இவருடைய சொந்தக்காராவே இருந்துட்டாங்க. நேரடியான உறவு முறையிலேயே இருந்ததுங்கிறது எதிர்பாராமல் நடந்தது. அவருக்கு தெரியாது. இவர் போய் அங்க ஒரு பெண்ணுகிட்ட பாக்குறாரு, தண்ணி வாங்கும் போது அந்த பெண்ணை ஒட்டகத்து ஏறி தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சரியமா போகுது. உடனே வீட்டுக்கு அழைச்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க ரொம்ப முக்கியமானது நிறைய மித்து வந்து பரவுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் ஒண்ணு சொன்னது, ஆபிரகாம் தன் இனத்துக்கு இடத்துல அனுப்பிச்சான்றது இங்க இருக்கிற ஜாதியோட ஒப்பிடுறது ரொம்ப தப்பு. இங்க இருக்கிற ஜாதி சொந்த இனத்துக்குள்ளேயே நம்ம வந்து மற்றவங்களை பிரிச்சு ஏற்றத்தாழ்வு கற்பிச்சு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். சொந்த இனம், நாம் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். நம்ம எல்லாருமே ஒருவேளை திராவிடம்னு சொன்னாலும் சரி, இல்ல ஆதி தமிழ் இனம்னு சொல்லிட்டாலுமே நாம் எல்லாருமே ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். ஒரு இனத்துக்குள்ள நாம எப்படி பிரிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அதுதான் சாதி அடிமைத்தனம்ங்கிறது. நீ மேல நான் கீழே அப்படிங்கிறது சாதி அடிமைத்தனம் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அந்த இது சொல்லப்படல பைபிள்ல. ஆபிரகாம் வந்து தனது சொந்தக்காரங்க இருக்கிற அந்த இனம், சொந்த இனம், அதுதான் அவர் சொல்ல. சொந்தக்காரங்கன்னு அவர் சொல்ல, என் குடும்பத்தார அதுதான் இனத்தார் அங்க இருக்கிறாங்க. என்னுடைய இனத்தை சேர்ந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த தேசத்துல இருக்காங்க. நீ அந்த இடத்துக்கு போய் நீ அங்கிருந்து பெண் எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் சொல்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இங்க அடுத்தபடியா நம்ம ரெண்டாவது இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன அப்படின்னா இந்த ரெபேக்காளுடைய வயது. இது யூத பாரம்பரியங்கள் நிறைய கட்டுக்கதைகள். யூத பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா இந்த மித்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் தல்மூதுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வேதாகமத்துக்கு முரணில்லாமல் இருக்கும்போது நாம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா பெரும்பகுதியா நீங்க பாத்தீங்கன்னா அது வேதாகம வசனங்களுக்கு முரண்பட்டதாகத்தான் இருக்கிறத பாக்குறோம். இந்த யூத கட்டுக்கதைகள் அடிக்கடி எச்சரிக்கிறார்ல, கட்டுக்கதைகளுக்கு விலகி இருங்க அப்படின்னு. இப்ப ஆபிரகாம குறிச்சே பாத்தீங்கன்னா நிறைய கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கதை நம்ம பாக்குறோம். அதாவது ஆபிரகாம் வந்து அவங்க அப்பா வந்து சிலை செய்பவராக இருந்தார். அந்த சிலை செய்வதுல வந்து பெரிய சிலை இருந்தது, நிறைய சின்ன சிலை இருந்தது. ஒரு நாள் அவங்க அப்பா வெளியே போயிருக்கும் போது ஆபிரகாம் என்ன செய்யறாரு, ஒரு படையில கொண்டு போய் வச்சுட்டு
பெரிய சிலையை மட்டும் வச்சுட்டு சின்ன சிலையை பூரா ஒரு குச்சி எடுத்து தடி எடுத்து எல்லா சிலையும் உடைச்சிடுறாராம். அப்புறம் பெரிய சிலை கையில கொண்டு போய் தடியை கொடுத்துருவாராம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா திரும்ப வரும்போது கேட்டாராம், எப்படா அது எப்படா சிலையெல்லாம் உடஞ்சினோன்னு, அப்பா நான் சாப்பாடு வச்சேன், இந்த சாப்பாடு சாப்பிட்றதுல இவங்களுக்கு எல்லாம் சண்டை வந்துருச்சு, அதுல பெரிய சிலை சின்ன சிலையெல்லாம் உடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொன்னாரா, ஏய் அது சிலைடா, அது எப்படிடா சண்டை போடும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கேட்டாரா, ஆமா சிலைன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எப்படி அது கும்பிடுறீங்கன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இது வேதாகமத்தில் இல்ல, வேதாகம சத்தியத்துக்கு முரணும் படல, அதனால நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம எடுத்துக்கலாம், எடுக்காம விட்டுக்கலாம். ஆனால் இத வந்து வேதாகமத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா வேதாகமத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கதைகள் அப்படிங்கும். இது மட்டுமே இல்ல, நிறைய கதை இருக்கு. நிம்ரோத்னு ஒரு அரசன் இருந்தானா, அவன் வந்து தன்னை ராஜான்னு சொல்லி என்னை வணங்கணும்னு சொன்னாரான் கடவுள்னு. இவர் வந்து வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரான். அப்படியே நீரை வணங்கு, காற்றை வணங்கு, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியா இவன் எதுவுமே செய்ய மாட்டான் போல இருக்குன்ட்டு கோபப்பட்டு நிம்ரோத் என்ன பண்ணி இவர் நெருப்புல போட்டாராம். நெருப்பு வந்து அவருக்கு ஒரு பூந்தோட்டமா மாறிடுச்சான் அப்படின்னு ஒரு கதையை இதுவும் எழுதி வச்சிருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவமே வேதாகமத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சம்பவம். இது வேதாகமத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்துல நடந்த தானியேல் புத்தகத்துல இருக்கக்கூடிய சம்பவம். இத வந்து ஒரு கதையா எழுதி இந்த யூதர்கள் நிறைய கதைகளை கட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது போன்ற ஒரு கதை தான் இது. அப்ப இதெல்லாம் வேதாகமம் ஒருபோதும் அங்கீகரிக்கும். ஆனா பிற்காலத்துல நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த கதைகள்ல பலதும் வந்து கிறிஸ்துவுக்கு பிறகு 600 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மத்திய கிழக்குல தோன்றின மதத்துல, இஸ்லாமிய மதங்கள்ல இந்த கதைகள் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா வேதாகமும் அதை ஏற்றுக்கொள்ள இந்த கட்டுக்கதையில அவங்க எடுத்துக்கிட்ட அது மாதிரி நிறைய கதைகளை வந்து யூதர்களுடைய கதைகள் வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகம் அதை அங்கீகரிக்கல. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கா, அவங்க உண்மை நினைச்சு அதுதான் உண்மை. ஆனா வேதாகமும் அதை அவங்களுக்கு தெரியாம இல்ல, அவங்க சொல்லவும் செஞ்சிருக்கிறாங்க. யூதர்கள் நிறைய கட்டுக்கதை எழுதுறாங்கன்னு சொல்லவும் செஞ்சுட்டு, எதெல்லாம் யூதர்கள் வந்து வேதாகமத்துக்கு அப்பாற்பட்டு எழுதினாங்களோ அதை அவங்க உள்வாங்கியும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இங்க ரொம்ப முக்கியமானது, இது மாதிரி நிறைய கதைகள்ல நம்ம பைபிளே வாங்கலேன்னு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல 4வது வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்படிப்பட்ட காலம் தான் இதுன்னு சொல்ல வேண்டியதான். அப்புறம் நம்ம கட்டுக்கதையை பின்பற்றி போனா. ஆமா ஆமா. அப்ப இங்க ரொம்ப முக்கியமா அந்த கட்டுக்கதைகளுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு செவி கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், சர்ச்சஸ்லயே வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம். 1 மணி நேரம் மெசேஜ்னா வசனம்ன்றது 10 நிமிஷம் தான் பேசுறாங்க. 50 நிமிஷம் கட்டுக்கதைகளை பேசுறவங்க தான் இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ அவருக்கு வந்து யூதர்கள் விஷயங்கள்லாம் தெரியுது, எபிரேய மொழி தெரியுது, அவ்வளவு நாலேஜபிள் பர்சன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா வேத வசனத்துல இல்ல அவங்களுடைய போதனை அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாக்குறோம். நிறைய ஊழியக்காரங்களும் இன்னைக்கு ஒரு ஃபேஷனா அதை மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இங்க என்ன ஒரு கட்டுக்கதை பரவிட்டு இருக்கு, ஒரு யூத ரபி எழுதி வச்சிருக்கிறாரு, ரெபேக்காவுக்கு திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து 3 வயது அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அதாவது ஒரு யூத ரபி வந்து இவ்வளவு ஒரு அறிவீனமான ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது யூதர்கள் இப்படி நிறைய கதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க, தவறான கதைகளை. ஏன்னா பைபிளை படிக்கிற ஒருத்தன் வந்து அந்த பெண்ணுக்கு 3 வயதுன்னு சொல்லவே வேண்டாம். ஏன்னா அங்க வேதம் தெளிவாக ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், இங்கதான் வந்து இவர் ஜெபம் பண்றாரு, இந்த தண்ணீர் குடத்தை வந்து நான் தண்ணி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான், இப்போ அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ 15வது வசனத்துல, ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருடைய மனைவி மில்காலுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தார். 3 வயசு குழந்தை தோள் மேல் வைத்து புறப்பட்டு வந்தார். இங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். கன்னிகை அப்படின்னு வேர்டு யூஸ் பண்ணிருக்கு பைபிள். குழந்தை இல்ல, 3 வயசுனா சைல்டு. இது வந்து குழந்தை அல்ல, கன்னிகைன்னு பேதம். அவள் துறவில இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் குடிக்கணும்னு கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்த பின் அவள் சொல்ற 19 கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர்மட்டும் அவைகளுக்கும் மொண்டு கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்துக்கு தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இது ஒரு 3 வயசு குழந்தை செய்ய முடியுமா? அது குடங்களை எடுத்து தண்ணி, ஒரு வேதம் தெளிவாக பதிவு பண்ணப்பட்டிருக்கிற விஷயங்களை முரணாக இதை வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு ஆதரவா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
இந்த யூத ரபியினுடைய கொள்கைகளா எடுத்து பயன்படுத்துறாங்க நிறைய பேர். பாத்தீங்களா, ரெபேக்காளுக்கே 3 வயசுலதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களோட ஆட்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தவறான ஒரு காரியத்தை முன்னுதாரணம் யாரு என்ன பொய் சொன்னாலும் அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பானது. பைபிள் தெளிவாக பதிவு செய்திருக்கிற விஷயங்கள். கன்னிகை அப்படிங்கறத இங்க பைபிள் சொல்லுது. ஒரு கன்னி பெண்ணுக்குத்தான் திருமணம் ஒழிய குழந்தைக்கு திருமணம் கிடையாது அப்படின்னு பைபிள் பதிவு செய்திருக்கிறது. அதனாலதான் இங்க வந்த மிஷனரிகளும் வந்து குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத திட்டமாக எதிர்த்தார்கள். இங்க வரும்போது இங்க வந்து 3 வயசு 5 வயசு 4 வயசுல எல்லாம் விதவைகள் இருந்தாங்க. முதல் 1900 வருஷத்துல வந்து 920கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய விதவைகளுடைய எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா 3 வயது விதவை 15,000, 4 வயது விதவை 20,000, 6 வயதுல விதவை 18,000 பேர் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப பாத்துக்கோங்க. ஏன்னா குழந்தையா இருக்கும் போதே 3 வயதுலயும் 4 வயதுலயும் 5 வயதுலயுமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுல அந்த சிறு பையன் ஏதாவது ஒரு இடத்துல அவனும் சிறு பையனா இருப்பான். அவன் ஏதாவது ஒண்ணுல இறந்துருவான். இல்லைன்னா ஏதோ ஒரு காலராவினாலோ ஏதாவது தொற்று வயதினாலோ டக்குன்னு இறந்துருவாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளை வந்து கடைசி வரைக்குமே என்னவா இருப்பாங்க, விதவையாக வைத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வரலாற்று பூர்வமா அறிந்து கொண்ட விஷயம். அதனாலதான் இந்த மேரேஜ் இயரை வந்து போராடி ஏத்துனாங்க. முதல்ல 12ன்னு மாத்துனாங்க, குறைந்தபட்ச வயது. அப்புறம் 14ன்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அதை 18ன்னு மாத்தி இப்ப 21ல வந்து நிக்கிறோம் நம்ம. அப்போ இது வந்து அந்த டேட்டை வந்து அவங்க அவ்வளவு பர்ஃபெக்டா மாத்தினதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது, பைபிள் ஒருபோதும் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். அப்ப இங்க ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் என்னன்னா, இவர் எதேச்சியாக அங்க போகும்போது, அந்த தேசத்துக்கு போகும்போது அங்க அவங்க பார்த்ததே வந்து ஆபிரகாமுடைய குடும்பத்தார பார்த்துறாரு. குடும்பத்தார்ல இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பேரப்பிள்ளையதான் வந்து இங்க பாக்குறாரு. பெத்துவேலுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ பாக்குறாரு. பெத்துவேலுடைய மகள் ரெபேக்கால பார்த்துதான் என்ன செய்யறாரு அப்படின்னா கொண்டு போறாங்க. அப்ப இங்க வந்து அந்த பிள்ளைக்கு வந்து சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு, அங்கேயும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெண்ணுக்கு ஆண் வீட்டுல இருந்து நிறைய வெகுமதிகளை கொடுக்குறாங்க. எங்க அம்மாவே சொல்லுவாங்க, அவங்க காலத்துலலாம் வந்து வருஷம் போடுறோன்னு சொல்லிட்டு அவங்க பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை தான் பெண்ணு வீட்டாருக்கு வந்து கொடுப்பாங்களாம், பொண்ணுக்கு எல்லாம் போட்டு கூட்டிட்டு போவாங்கன்ட்டு. அதுதான் அப்ப பைபிள் காட்டி கொடுக்கிற ஒரு நல்ல திருமணம் அப்படிங்கிறதுல பெண் வீட்டுல இருந்து ஆண் வீட்டுல இருந்து பெண்ணுக்கும் அந்த சம்பத்துகளை கொடுத்து, அதே மாதிரி பெண் வீட்டுல இருந்தும் பெண்ணுக்கான இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம இங்க வந்து ஒரு நல்ல திருமண நிகழ்வை நம்ம வந்து ஈசாக்கினுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு திருமணம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் பார்க்கிற படலம் வச்சு இருக்கிறது பைபிள்ல வேற யாருக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இது வந்து ஒரு கிறிஸ்தவ திருமணத்தோட நம்ம வந்து ஒப்பிடுறோம். ஏன்னா பெண் பார்க்கிற ஒரு படலம் இருக்கு, பெரியவங்க போய் பார்த்துட்டு அதை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்கு நியமிச்சு பண்றோம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கு. இதை தாண்டி திருமணம் நடக்கலையா, ஒருத்தர் பாத்துக்கலையா, திருமணம் பண்ணிக்கலாம்னா அதெல்லாம் பைபிள்ல இருக்கு. சில இடத்துல இப்ப தாவீது பார்த்தாரு, திருமணம் பண்ணாரு, இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த திருமணம் அப்படிங்கிறது மெஜாரிட்டியா நம்ம வந்து போக்கஸ் பண்றதுக்கான ரீசனும் இது அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப ஈசாக்கினுடைய லைஃப் அப்படிங்கிறது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை. அதுக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு திருமணம் பண்றப்ப கூட பாத்தீங்கன்னா ரெபேக்காள் வர்றப்ப அவர் வந்து தியானம் எப்பவுமே, அதாவது 24வது 63வது வசனத்துல ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அப்ப ரெபேக்காள் வந்து தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதர் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காலிட்டு கொண்டாள். அப்ப அவருக்கு வந்து ரெகுலரா சாயந்தரம் போய் தியானம் பண்ற ஒரு வழக்கம் இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மனைவியை அவளை வந்து மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கு பிறகு அவருடைய குடும்ப லைஃப்ங்கிறது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான நல்ல ஒரு ரோல் மாடலான ஒரு லைஃப ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல மனைவியாக இருந்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஈசாக்கு கல்யாணம் அவங்க மனைவியாக்கி கொண்டு அவளை தன் நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அந்த அளவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அம்மா இறந்த துக்கத்தை தான் இருந்திருக்காரு அவரு. கரெக்ட். ஆனா ரெபெக்கா வந்த உடனே மனைவியை நேசித்து மனைவி அதுக்கு சமமான அன்பை கொடுக்கறதுனால அம்மாவோட இறப்பினுடைய துக்கம் வந்து நீங்கி இருக்கு அவருக்குன்னு பாக்குறோம். கரெக்ட். அதே மாதிரி ஆபிரகாம் காலத்துல உண்டான பஞ்சம் போலவே
ஈசாக்கு. மீண்டும் ஒரு பஞ்சம் வந்து ஈசாக்கினுடைய காலத்திலும் ஏற்பட்டிருக்கு அதான் அப்படிங்கறத நம்ம பைபிள பாக்குறோம். நம்ம சபைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் எப்பவுமே வந்து ஈசாக்கை பத்தி இருக்கணும், இந்த 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 வசனம் தான் இந்த சொல்லுவாங்க. அதுக்கு மேல தாண்டி வந்து ஈசாக்குடைய லைஃப்பை பத்தி ஆராய்ஞ்சு அதுல என்ன இருக்குது, முற்பிதாக்கள்ல வந்து மத்த முற்பிதாக்களோட ஒரு ஒப்புமையை சேர்ந்து படிக்கணும் சொல்லணுன்றது நிறைய பாஸ்டர்ஸ்ட்ட கிடையாது. அது கரெக்ட். வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் அது வந்து. ஆனா ஆபிரகாம் நாட்டில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் மறுபடியும் ஒரு பஞ்சம் வந்து என்ன ஆகுதுன்னா ஈசாக்கினுடைய காலத்துல வருது. இப்ப ஈசாக்கு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா இங்க போறாரு. அதாவது பெலிஸ்தியர் ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்துல கேராவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது கர்த்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, நீ அவரு அப்படியே எகிப்துக்கு போலான்னு பிளான்ல தான் போறாரு. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ எகிப்துக்கு போகாத, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசுகிறார் அப்படிங்கிறதையும், அப்போ நீ வந்து இந்த தேசத்துல இருக்கும்போது உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாரை ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் மறுபடியும் சொல்லிட்டு 4வது வசனம் பாருங்க, அருமையா மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்ப சொல்றாரு. அந்த வார்த்தை இப்பதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அவன் எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சுட்டான் நான் சொன்னதுக்கெல்லாம். நீங்க சொன்ன மாதிரி விதிகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள் கரெக்ட் எல்லாத்தையும் கை கொண்டபடியினால் நான் அவருக்கு அதான் உடன்படிக்கை பண்ணிருக்காரு. அதனால அப்படிங்கறதே நான் சொல்றாரு. இதே மாதிரி இப்ப ஆபிரகாமுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை இவருக்கும் வருது, நடக்குது. அதே அப்பா செஞ்சதான் இவரும் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இவரும் செஞ்சிருக்கிறாரு. அப்போ வந்து அங்க வந்து அதே ப்ராப்ளம்ல இருந்து ஆண்டவர் பாதுகாத்து அவங்களை கொண்டு வர்றாரு. இங்க ஒரு அழகா ஒரு விஷயம் வந்து வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் வந்து அவன் நல்லா வளர்ந்து வரும்போது எதிரிகள் வராங்க. அவனுடைய அந்த ஊற்றுகளை தண்ணி இருக்கிறதுனாலதானே பெருகிறான். அப்ப ஊற்ற வந்து இது பண்ணிடுவோம், தூற்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நீரை கெடுத்துடுறாங்க. அப்ப அடுத்தடுத்த ஊற்றுகளா திறந்து கடைசியா வந்து அவன் செட்டில் ஆகிற இடம் தான் ரெகபோத் அப்படின்னு அவன் பெயர் வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஊற்று தான் வந்து நம்ம பாக்குறோம். அவன் அதற்கு பேர் வந்து அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அங்க ஆண்டு சொல்ற அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு 24வது வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னதுடனே அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்திற்கு ஈசாக்கின் வேலைக்காரர் வெட்டினார்கள். அப்ப கேராகிலிருந்து அவன் இடத்துக்கு வந்தார்கள். இப்போ அந்த இடத்துல அவன் செஞ்சதுக்கு பிறகு 31, 32 வந்து பாத்தீங்கன்னா அதற்கு சேபா என்று பெயரிட்டான். அது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அதற்கு பெயர் சேபா அப்படின்னு. இப்ப இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெயர் சேபா அந்த இடத்துல வந்து அவர் வந்து குடியேறாரு. அதுக்கு பிறகு அங்கே அவர் வாழ்க்கை நடத்துகிறார்னு பாக்குறோம். அந்த பெயர் சபா வனாந்திரம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இஸ்மவேலை வந்து அனுப்பும்போது அவன் பெயர் சபா வனாந்திரம், பாரான் வனாந்திரத்திலே அவன் வந்து குடியேறினான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அதான் வேதாகமத்துல ஆதியாகமம் 18ல இருந்து 21 இருக்குள்ள நம்ம படிக்குமா அங்க இந்த வசனம் இருக்கு. அந்த பிற்காலத்துல ஈசாக்கும் என்ன செய்யறாரு அப்படின்னா அங்க இஸ்மவேலுடைய பகுதிகளிலையும் வந்து அவர் வந்து குடியேறுகிறார் அப்படிங்கிறத வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். இன்பிட்வீன் ஆதியாகமம் 25ல நம்ம ஆபிரகாம் இறந்த உடனேயே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிள்ளைகளுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்றாரு ஆபிரகாம். அதுல ரொம்ப முக்கியமாக ஆபிரகாம் இறந்த உடனேயே அங்க 2 பேர் அந்த அடக்கத்துக்கு வந்து அடக்கம் பண்றாங்க. யார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கும் இஸ்மயேலும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். மம்ரேயின் சம்பவம் ஏத்தியினுடைய சோக்காரனுடைய நிலத்திலே மக்பேலா என்கிற அந்த குகையிலே அடக்கம் பண்ணினார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்ப அங்க இஸ்மயேலும் அந்த அடக்கத்துக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப ஈசாக்கினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லான, ஆபிரகாமை போல எங்கெங்க இருந்தோ அப்படி அலைஞ்சு வராம, ஆனா சில பிரச்சனைகள் அங்கங்க வந்த போதும் கடவுள் அந்த பிரச்சனைகளோட கூட இருந்து அவனை வந்து அவனுடைய விதைப்பு ஆசீர்வதிச்சிருக்காரு. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, 2 பிள்ளைகள், இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு குடும்பமாக, ரோல் மாடலான ஒரு குடும்பமாக அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத வேதாகம வசனங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
நேர்களே, நம்ம வந்து முற்பிதாக்களின் வரிசையில் ஆபிரகாம் முடித்து ஈசாக்கினுடைய காலத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளையும் நம்ம ஒன்றான பார்த்து எப்படியாக வேதாகமத்தில் காலங்கள் அடிப்படையில் நம்ம நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இவங்க வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு அரேபியா, அதாவது ஏமன் மற்றும் வணிக பாதைகளை ஆதிக்கம் செலுத்திய பழங்குடியினர். எகத்தாளமாக தான் சிரிச்சிருப்பான், நிச்சயமா பரிகாசமாக கேலியும் கிண்டலுமாக சிரிச்சிருப்பான். அதுக்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்ன ஹீப்ரூலன்னா மெசஹாக். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6, 7, 8 நம்ம படிக்கிறோம். அங்க வந்து மீதியானியர்கள் இஸ்மவேலர்களை அடிமைப்படுத்துறாங்க.